மெது மெதுன்னு பரோட்டா உருண்டை வேணுமா? இந்த 2 ஐட்டம் போதும். மைதா மாவும் பழைய தோசை மாவும். வெல்கம் டு சிட்டிமா கிச்சன். மைதா மாவை ஒரு கப் எடுத்துங்க. 2 அல்லது 3 டீஸ்பூன் தோசை மாவில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா இருந்தால் அது லைட்டாக போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா மாவு தண்ணியாக போய்டும், அப்புறம் வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டா இந்த பக்குவத்தில் மாவு இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இது நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாவை அந்த எண்ணெயில் போடுங்க. நல்லா புசு புசுன்னு கிளம்பி வரும். அதை 2 சைடாக திருப்பி விடுங்க. 2 சைடும் கோல்டன் ப்ரௌனில் வரும். அப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடுங்க. இப்போ மெதுன்னு பரோட்டா உருண்டை ரெடி ஆகிடுச்சு.